எல்லாருமே இதை இப்போ இப்போ வந்து நம்ம இப்போ ஏதாவது நான் பேசிட்டேன், இவன் ப்ளே பாய்ன்ற மாதிரி நம்மளை பேசுகிறானுங்க, குடிகாரன்ற மாதிரி பேசுகிறானுங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், தயவு செஞ்சு கேட்குறேன். அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும். எவ்வளோ டெடிக்கேஷன். நான் டெய்லி காலைல 5 மணிக்கு எழுந்திரிப்பேன், 6 மணிக்கு ஐசி. நான் 19 வயசுல இருந்து ஜிம்முக்கு போனதுல இருந்து நான் இப்படிதான் இருக்கேன். இதுக்கு என்ன? நான் 19 வயசுல இருந்து ஜிம்முக்கு போனதுல இருந்து நான் இப்படிதான் இருக்கேன். இதுக்கு என்ன மாதிரி ஒரு டெடிகேஷன் வேணும், என்ன மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா ஸ்டெராய்டுன்னு வாங்க. 10 வருஷமா ஒருத்தர் ஸ்டெராய்டு எடுத்தா அவனோட ஃபேஸில் வந்து ஆக்னி எப்படி இருக்கும், பிம்பிள்ஸ் எப்படி இருக்கும், அவன் ஃபேஸ் எவ்வளோ ரஃப்பாக இருக்கும். கரெக்டு தானே? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாடி பில்டர்ஸ் எடுக்கிறேன்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டவங்க ஃபேஸ்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? எவ்ரி திங் ஹாஸ் அ சைடு எஃபெக்ட் இல்லை. இந்நேரத்துக்கு நான் போய் சேர்ந்துருக்கணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா. அதாவது ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி பாராட்ட மனசு இல்லாதவங்க தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து அதை மாதிரி நம்மளை பேசுகிறானுங்க, குடிகாரன்ற மாதிரி பேசுகிறானுங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், தயவு செஞ்சு கேட்குறேன். ஏன்னா எவ்வளோ பேர் ஜிம்முக்கு போகிறீங்க, டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் 6 பேக் இருக்கா? அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும். எவ்வளோ டெடிக்கேஷன். நான் டெய்லி காலைல 5 மணிக்கு எழுந்திரிப்பேன், 6 மணிக்கு ஐசிஎஃப் கிரவுண்டில் இருப்பேன். ஐசிஎஃப் கிரவுண்டு நீங்கள் டெய்லி வந்து என்னை பார்க்கலாம், அங்கே நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு. சரிங்களா? இது போட்டுட்டேன், ஜாக்கெட் போட்டுட்டேன். சரிங்களா? அதுக்கு சட்டை போடல. காரணம் என்ன தெரியுமா? ஜாக்கெட் கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அதனால் உள்ளே வந்து சட்டை போட்டால் இன்னும் டைட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக போடல. அது நல்லா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து நெஞ்சு வரைக்கும் தெரிஞ்சுது. அதுக்கு வந்து இது ஒரு ஸ்டைலாக சட்டை போடுறான்றாங்க. அதாவது ஒரு ஹீரோ வந்து படத்தில் சட்டையை கட்டிட்டு ஃபைட் பண்ணால் கிளாப் தட்டுறீங்க, சட்டையை கட்டிட்டு கிஸ் பண்ணாலும் கிளாப் தட்டுறீங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தன் ஃபிட்னஸை காட்டுறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? அதில் வந்து என்ன நீங்கள் ஆபாசத்தை பார்த்துட்டீங்க, இல்லை ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஆட்டிடியூடை பார்த்துட்டீங்க? ஃபேஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த துறையிலேருந்து தான் நான் வரேன். அதை ஃபாலோ பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது சொல்லுங்கள்? நான் பண்ணுற ஒரு விஷயம் உங்களை பர்சனலாக அஃபெக்ட் பண்ணாலோ கட்ஸ் வேணும் நீங்கள் வந்து இப்போ சூஸ் பண்ணதுக்கு. எனக்கு கட்ஸ்லாம் இல்லைங்க, கிடைச்ச வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஜேஎஸ்கே ப்ரொடக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் எவ்வளோ நல்ல படங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காருன்ட்டு. அவர் வந்து ஒரு விஷயம் வந்து எடுக்கும் போது எனக்கு நம்பிக்கை இருந்தது, தப்பாக போக வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கை வந்து இங்கே பாருங்கள், இப்போ வந்து பூவாக வந்து என் கையில் நிற்கிது. இது வந்து கொஞ்சம் இன்னும் 2 வாரம் ஓடிச்சுன்னா க்ரௌன் ஆகிடும். கண்டிப்பாக அந்த க்ரௌனை வந்து இடுப்புலேயே வச்சுப்பேன், தலைக்கு வச்சுக்க மாட்டேன். உங்க 10 வருஷமாக நான் உங்களுக்கு தெரியாது, நான் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி கேர்லின் காமாக்சின்னு ஒரு வெப்சீரிஸில் வந்து ஹீரோவாக நடித்தேன். இது வந்து ஒரு மாதிரி ஒரு இப்போ ஆரம்பித்த ஒரு ஜேர்னியில் இப்போ பிக் பாஸ் வந்தால் படம் நடிக்க வந்துட்டான், அப்படி கிடையாது. பிக் பாஸ்க்கு முன்னாடியும் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம், அது வெளியே தெரியாது. சரிங்களா? அவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு போன வருஷம் தான் எனக்கு கவர்னு ஒரு மேட்ரு இருக்குன்னு தெரியும். கவர்னா அதாவது நன்கொடை அப்படி வச்சுக்கலாம். அதை கொடுத்தா நல்லா பேசுகிறாங்க, கொடுக்கலன்னா தப்பாக பேசுகிறாங்க. நம்மக்கிட்ட இல்லை, நம்ம கொடுக்கல. சம்பாதிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுப்பேன். இது போட்டுட்டேன், ஜாக்கெட் போட்டுட்டேன். சரிங்களா? அதுக்கு சட்டை போடல. காரணம் என்ன தெரியுமா? ஜாக்கெட் கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அதனால் உள்ளே வந்து சட்டை போட்டால் இன்னும் டைட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக போடல. அது நல்லா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து நெஞ்சு வரைக்கும் தெரிஞ்சுது. அதுக்கு வந்து இது ஒரு ஸ்டைலாக சட்டை போடுறான்றாங்க. அதாவது ஒரு ஹீரோ வந்து படத்தில் சட்டையை கட்டிட்டு ஃபைட் பண்ணால் கிளாப் தட்டுறீங்க, சட்டையை கட்டிட்டு கிஸ் பண்ணாலும் கிளாப் தட்டுறீங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தன் ஃபிட்னஸை காட்டுறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? அதில் வந்து என்ன நீங்கள் ஆபாசத்தை பார்த்துட்டீங்க, இல்லை ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஆட்டிடியூடை பார்த்துட்டீங்க? ஃபேஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த துறையிலேருந்து தான் நான் வரேன். அதை ஃபாலோ பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது சொல்லுங்கள்? நான் பண்ணுற ஒரு விஷயம் உங்களை பர்சனலாக அஃபெக்ட் பண்ணாலோ ஹர்ட் பண்ணாலோ, இல்லை நம்ம கலாச்சாரத்தை வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக குரல் கொடுக்கலாம், அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பேசலாம். இப்போ நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன்னா, இந்த படம் வைரலாக போதா, இந்த படத்தோட மெசேஜை நீ வந்து உள்ளே வாங்கிக்க மாட்டீங்க. என்னால் படம் வந்து இந்த சீன் நடித்தனால இந்த படம் பார்க்குறாங்க, எல்லோரும் தானே பார்க்குறாங்க, இல்லை பெண்களும் பார்க்குறாங்க, ஆண்களும் பார்க்குறாங்க. ஆனால் மெசேஜ் போய் சேர்ந்துருதா? இப்போ எவ்வளோ லேடிஸ் வந்து சொல்கிறாங்க இந்த படம் பார்க்க வேண்டிய படம் அப்படின்ட்டு. அந்த மெசேஜ் போய் கன்வே ஆகிடுது இல்லை? இந்த மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காக தான் அந்த சீனை நாங்கள் வச்சோம். நாங்கள் வந்து வாங்க, நாங்கள் ஒரு கருத்து சொல்கிறோம் இந்த படத்தில், இந்த கருத்தை வந்து கேளுங்கன்னா, கருத்து சொல்ல 1000 பேர் இருக்கான், அவன் கருத்து நான் எதுக்கு தான் வந்து கேட்கணும் தானே கேட்பாங்க. கரெக்டாக இது வாஸ்தவமாக பேசலாமே, அதுக்காக தான் இந்த சீன் வச்சோம். ப்ளஸ் இந்த சீனை வந்து
அவ்வளோ ஆக்வர்டா இல்லை. ஒரு மேட்ரு கேட்கட்டா, எல்லாரும் இந்த படத்தை வந்து பிட்டு படம் கிளாமரா இருக்கு அப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எல்லாரும் இல்லை, பார்க்காதவங்க. இந்த படத்துல ஒரு லிப்லாக் சீன் இருக்கா சொல்லுங்கப்பா? இந்த படத்துல ஒரு லிப்லாக் சீன் இருக்கா? நான் பண்ணல. ஏன்? அது நடிப்பு. லிப்லாக்னா நான் வந்து நிஜமா இன்டிமேசி பண்ணணும், அதனால நான் லிப்லாக் சீன் பண்ணல. இதை கேட்டால் யார்கிட்ட பதில் இருக்குமா? இருக்காது.